பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரே கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீர். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்மை இரட்சிக்கிறவர். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அனல் முட்டி எழுப்புகிறவர். இந்த நாளிலும் சொல்லுங்கள், ஆவியானவரே என்னை அனல் முட்டி எழுப்புங்க அப்பா, அனல் முட்டுங்க அப்பா, அனல் முட்டுங்க அப்பா, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அனல் முட்டும் ஆண்டவரே, அனல் முட்டும் ஆண்டவரே, ஆவிலே நீங்கள் அனலாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலும் ஆவிலே நாங்கள் அனலாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஷஹாந்தூரா பாலாபா ரிஹாந்தூராபா ஷிகாந்தூராபாலபா நன்றியோடுமே துதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக ஹல்லேலூயா உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போனதுக்காக ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை மட்டும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பிரகாசத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கிறவரே, குணமாக்குகிறவரே, விடுவிக்கிறவரே, தப்பு வைக்கிறவரே, அற்புதமாய் நடத்துகிறவரே, தேவைகளை சந்திக்கிறவரே, அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குற்றங்களை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஆட்சியும் வல்லமை, மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை, மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம்.
அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா நாமம் உயரணுமே அரசு வரணுமே விருப்பம் நடக்கணுமே நாமம் உயரணுமே அரசு வரணுமே விருப்பம் நடக்கணுமே அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து அவர் விடுதலை தருகிறவர். எல்லா தீங்கிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறவர். கரங்களை வைத்து சொல்லுவோம். சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா நாமம் உயரணுமே அரசு வரணுமே விருப்பம் நடக்கணுமே நாமம் உயரணுமே அரசு வரணுமே விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர், அன்றன்று ஆகாரங்களை கொடுக்கிறவர், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், சோதனையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ராஜ்யம் வல்லமை எல்லாம் அவருடையது. அந்த பரலோக தகப்பனுக்காக கரங்களில் வைத்து, தகப்பனே நன்றி அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக நீதி செய்கிறவர், நியாயமுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக தகப்பன், அற்புதமான ஒரு தகப்பன், அன்புள்ள தகப்பன், நேசிக்கிற தகப்பன், உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன். அதற்காக கரங்களை வைத்து, தகப்பனே நன்றி அப்பா சொல்லுங்கள். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுதும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நமக்காக அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவே நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்யும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நல்ல தகப்பனாக இருந்து, ஒரு தகப்பனை போல் உங்கள் சம்பந்தம் சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் வஸ்திரங்கள் கூட பலதாய் போகவில்லை, பாதரட்சை பழசாய் போகவில்லை.
தேய்ந்து போகவில்லை. எந்த அளவுக்கு கர்த்தர் கர்சனையோடு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்றால், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கும் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனை அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்கிறான். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களையும் கர்சனையோடு நடத்துகிறீர், எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர், குற்றங்களை மன்னிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்கிறீர், ஒத்தாசை அனுப்பி தருகிறீர். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் நான் வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காக குளிர்க்காக அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட பொழுது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சையை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தீங்கை நீ காணாதிருப்பாய். ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுதுதான் ஒரு பிரச்சனையை சந்தித்து வருகிறார். அங்கே கப்பலில் ஒரு பெரிய ஒரு காற்று அடித்த பொழுது, புயல் வீசின பொழுது தப்பி எல்லாரும் கரை சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கடந்து வந்து பொழுது சூழ்நிலையிலே அந்த ஒரு மெலித்தா என்ற தீவிலே வந்து பயங்கர குளிர் நேரத்தில் எல்லாரும் விறகுகளை எடுத்து போடும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை பேர், நான் நினைக்கிறேன் 275 பேர் இருந்திருப்பாங்க. தீவார் இத்தனை பேர் தான் நமக்கு தெரியாது. ஆனால் இத்தனை பேர் மத்தியிலே இந்த தெய்வ மனிதனாகிய பவுலின் கையிலே ஒரு பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை கவி கொண்டது. நம்ம நினைக்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளைதான்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளைதான்ல, ஏன் எனக்கு இந்த தீங்கு வந்தது என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் நாம் புலம்புவது உண்டு. மற்ற 200 கப்பலில் மற்றும் 276 பேரில் 275 பேருக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த 276வது ஆளாக இந்த பவுலின் கையை அது கவி கொண்ட பொழுது சுற்றி எத்தனை பேர் அந்த தீவார் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும், விஷப்பூச்சி அவன் கையில் தொங்கும் பொழுது அந்நியராகிய அந்த தீவார் அதை பார்த்துட்டாங்க. பார்த்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு கடிச்சா யாரும் பிழைக்கவே முடியாது, கம்ப்ளீட்டாக அவன் செத்து தான் ஆக வேண்டும் முற்றிலுமாக, இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சில போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், தீமைகளை கண்டு அநேகர் தவறாக நினைக்கக்கூடும். ஓ இவங்கெல்லாம் பாரு மோசமான ஆட்கள் என்று சொல்லக்கூடும், இவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்லக்கூடும், இவர்களெல்லாம் கர்த்தர் இவர்களை கைவிட்டார் என்று சொல்லக்கூடும், இவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூட சொல்லுவார்கள். உங்களை சபிக்கப்பட்டவர்கள் கூட சொல்லலாம். இப்படிலாம் உங்களை பற்றி சுற்றிவங்கெல்லாம் பேசினாலும் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லை, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார் பவுலிடத்திலே, நீ திட்டமனதாக இரு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அங்கே ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னார். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணினார் என்று கர்த்தர் விட்டவும் திட்டவும் தெளிவாக பவுலோடு பேசியிருந்தார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். சில வியாதிகள் வரும்பொழுது பயப்படாதீங்க, சில தீங்கு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது பயப்படாதீங்க, சில பிரச்சனைகள் வரும்பொழுது பயப்படாதீங்க. இப்போ தானே ஒரு பிரச்சனையை தாண்டி வந்தோம், அடுத்த பிரச்சனையா அப்படி சோர்ந்து போகாதீங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலும் ஆண்டவர் உங்களை ஒரு தீங்கும் அடையாதபடி அவர் காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த விஷம் அவனுக்குள்ளே ஏறி இருக்கும், ஆனால் ஏறலை. ஏன்னா அதை விட அந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த பவுல் நிரம்பி இருந்தார். இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தால்
ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாது. அல்லேலூயா. எந்த விஷ பூச்சிகளும் விஷ கிருமிகளும் பொல்லாத கொள்ளை நோய்களும் உங்களுக்கு வராது. பயப்படாதீங்க. அந்த பாம்பு கடிச்சு, அங்கே சொல்லுகிறார் ஒருத்தர், ஒரு பாம்பு கடித்தான் 100 பேரை கூட அவரை கொல்லக்கூடிய விஷம் இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான விஷம் இருந்தாலும் அந்த பாம்பு கவி கொண்ட ஒரு தீங்கும் அடையவில்லை. ஆண்டவர் இந்த பவுலை பாதுகாத்தார். அவருக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய ஆவியில் எப்பொழுதும் நிரம்பி இருங்கள். வாழ்க்கை பயணத்தில் அங்கே விபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதி வரலாம், பலவிதமான பிரச்சனை உங்கள் வாழ்க்கை தீங்குகள் வரலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு மிகப்பெரியவர். அவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். வேதம் சொல்லுகிற விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்கள், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். மறுபடி சொல்லுவோம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, அவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது, அவருடைய கிருபையின் மேல் இருக்கிறது. எனவே எனக்கு தீங்கு நடக்காது, தீங்கு எனக்கு வராது, வியாதிகள் வராது, கொள்ளை நோய்கள் வராது. இந்த கொள்ளை நோயிலிருந்து நான் சுகமாவேன். சொல்லுங்க, இந்த கேன்சர்லேருந்து சுகமாவேன், இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் மாறும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ நதி ஓடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடுகிறது. அந்த நதிகள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். அங்கே 2 பக்கமும் அங்கே விதமாக செழிப்புள்ள மரங்கள், இலையுதிராக இருக்கிற மரங்கள் அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதற்கு இடம் கொடுங்க. சோர்ந்து போகாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க. இந்த பிரச்சனை மேல பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. இதன் மத்தியிலே ஜீவ நதி உங்களுக்குள்ளே ஓடுகிறது. அந்த ஜீவ நதி உங்களை பிழைக்க பண்ணிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், பவுலுக்குள்ளே ஓடின ஜீவ நதி அவனை சாக விடவில்லை. அந்த விஷம் அவனை ஒன்றும் மேற்கொள்ள முடியவில்லை, சாத்தான் மேற்கொள்ள முடியவில்லை, விஷ பூச்சிகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை, பொல்லாத மனுஷர்கள் மேற்கொள்ள முடியவில்லை, விபத்துகள் ஆபத்துகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள இருந்தது, அவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த தீங்கை மாற்றுகிறவர். அவன் என்ன செய்யான் தெரியுமா? விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டான். இன்னைக்கு சில பிரச்சனைகள்லாம் உதறி போடுங்க. அது எல்லாம் உங்களை விட்டு போகட்டும். எல்லா பிரச்சனைகளை பாம்பெல்லாம் உதறி போடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சில பாம்பின் ஆவிகள், அங்கே பல்லாத பில்லி சொன்னிய ஆவிகள், எல்லாம் செய்வனை ஆவிகள் நினச்சி பயப்படாதீங்க. அதை உதறி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்கள், அழிக்கிறேன், அழிஞ்சு போகட்டும். மந்திர தகடுகள் எரிஞ்சு போகட்டும், பில்லி சொன்னிய ஆவிகள் எரிந்து போகட்டும், செய்வனை எல்லாம் சபிக்கிற ஆவிகளை எரிந்து போகட்டும். எனக்கு விரோதமாக பண்ணுற ஜபங்களை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, அவரால் அழைக்கப்பட்டவன். எனவே இந்த நாட்களில் எனக்கு விரோதமாக யார் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் ஜபித்தாலும் எது நடக்காது, என்னை சபித்தால் நடக்காது. ஏனென்றால் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு தீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார், பேசலை ஆண்டு அழைத்திருக்கிறார். அந்த பூச்சியை தீயிலை உதறிப்பட்டு ஒரு தீங்கும் அடையவில்லை. அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லவிடால் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாக சில அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. சாவு வராதா, இவனுக்கு முடிவு வராதா, செத்து போயிடுவான், இப்போ செத்து போயிடுவான், இப்போ முடிஞ்சு போச்சு, இதோட இவன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, இதோட இவனுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. அப்படி அநேகர் சிலர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும். அவங்களுடைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு விரோதமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை ஆண்டவர் பிழைக்க பண்ணுவார், நிலைநிற்க பண்ணுவார், உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே சொல்லப்பட்ட ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்பதான் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இவன் சரியான சமுத்திரத்துக்கு தப்பிக்கு வந்தனும், இவன் மனுஷ கொலை பாதகன்னு சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க தேவனை போல. இன்னைக்கு உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபித்து காட்டுகிற வேலை வந்து விட்டது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அநேகர் சொல்வார்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அநேகர் உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். எனவே உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீங்கை உதறி போடுங்கள். அதே தீவில கர்த்தர் இந்த பவுலை பயன்படுத்தினான். தீவுக்கு முதலாளியாக பிப்லியு என்பவன் பேர் கொண்டவன். அங்கே பாருங்கள், அவனுடைய தகப்பன் ஜுரத்தில் இருந்த பொழுது பவுல் போய் ஜெபித்த பொழுது அவன் மேல் கை வைத்த பொழுது அவனை குணமாக்கினான். இப்படி தீவில் இருக்கிற அநேகர் சுகமானார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தீவிலே வந்தது, அற்புதங்கள் நடந்தது.
செத்து போவான் நினைச்சவனை கொண்டு தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். செத்து போயிருவான், ஒளிஞ்சு போயிருவான், இதோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் மூலமாய் தேவன் ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வருவார். எனவே நிச்சயமாய் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்கிற தேவன். நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமாக இருங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது, கிருபை இருக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறார். எனவே எந்த தீங்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, நடக்காது. கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எல்லா தீங்கிலிருந்தும் ரட்சிக்கிற கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை மேலே பிரச்சனை வருதே, வேதனை மேலே வேதனை வருதே, ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி தந்திருக்கிறீராப்பா. இப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே ஜீவன் நதிகள் பாய்ந்து செல்கிறது. அது எல்லாம் எங்களை சாகடிப்பதற்காக, எங்களை பிழைக்க வைப்பதற்காக, எங்களை நிலைநிற்க வைப்பதற்காக, எங்களை கொண்டு நீ செய்ய வேண்டியதை செய்ய வைப்பதற்காக, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமைகள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபித்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இனி நீ தீங்கை காண்பதில்லை. எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.